Taste the Daily. குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக அரசு தலைமை வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவை பணி நியமனம் செய்த விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. தமிழ்நாட்டின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக 31/1/2024 வரை இருந்து விருப்ப ஓய்வினுடைய அடிப்படையில் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பின் தற்போது மாநில குற்றவியல் அரசு தலைமை வழக்கறிஞராக குற்றவியல் வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் பதவியில் இருந்த விடியா திமுக அரசு தற்போது நியமித்திருப்பதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவில், பொதுவாக முந்தைய குற்றவியல் நடைமுறை சட்டங்களின்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதவி வழக்கறிஞராக பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் பதவி உயர்வின் மூலமாக, அதாவது மாநில குற்றவியல் அந்த தலைமை வழக்கு இயக்குநராக நியமிக்கப்படுவது வழக்கமான ஒரு பதிவு என்று மரபு என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மத்திய அரசினுடைய குற்றவியல் சட்டங்களை கடுமையாக எதிர்ப்பதாக ஒருபுறம் கூறிவிட்டு, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டப்பிரிவு 20 பிரிவு 2A, அதாவது பாரதிய நாகர் சுக்ராஷா சிந்தா 2023 படி 1000 விலக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளராக போட்டியிட வழக்கறிஞர் திரு ஹசன் முகமது ஜின்னா அவர்களை குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் பொறுப்பு ஆக, அதாவது நியமித்தது விந்தையானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அரசு துறையினுடைய தலைவராக அரசியல் சார்பு உள்ள ஒருவரை இந்த விடியா திமுக அரசு நியமித்தது அரசாணை வெளியிட்டுள்ளது தவறான முன் உதாரணம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் மத்திய அரசு கொண்டு வந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எதிர்ப்பதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் உண்ணாவிரதம் இருப்பதும், மறுபுறம் தனக்கு சாதகமான உட்பிரிவை பயன்படுத்திக் கொள்வதுமாக திமுக தனது இரட்டை வேடத்தை அரங்கேற்றி உள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த இயக்குநரகத்தில் பணிபுரிந்த மூத்த அலுவலர்களுடைய நியமனமான பணி உயர்வு இதனால் பாதிப்படைந்துள்ளது என்றும், எனவே அரசியல் சார்புள்ள வழக்கறிஞர்கள் ஒருவரை குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் பதவிக்கு நியமிக்க கூடாது என்றும், வழக்கறிஞர் திரு ஹசன் முகமது ஜின்னா அவர்களை அப்பதவியில் இருந்து திரும்ப பெற வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.